அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கான 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் பார்க்கலாங்க. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடத்துல, அதாவது தனஸ்தானம் குடும்பஸ்தானத்துல இருக்கிறாருங்க. உங்களுடைய ராசியில சூரியனும் புதனும் இணைவு பெற்றிருக்கு. சூரியன்றது யாரு? 8க்குரியவன். அவரு வலி வேதனை துக்கத்தை கொடுக்கிறவர். புதன் யாரு? 6க்குரியவர். கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடியவர். ஸோ 6 8ஆம் அதிபதிகள் இணைந்து உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கிறாருங்க. அப்போ உங்களுக்கு ஒரு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். மனதில் தேவையில்லாத நெகட்டிவ் எண்ணங்களை உங்களுக்கு வர வைக்கக்கூடிய தன்மை, ஒரு மாதிரி ஒரு டல்லா இருக்கக்கூடிய தன்மை, ஒரு அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மையை தரும். அப்போ என்ன பண்ணணும்? பாசிட்டிவ் எண்ணங்களை விதைத்து கொள்ளணும். ஒரு நெகட்டிவ் எண்ணங்களை நீங்கள் டோட்டலாக எரேஸ் பண்ணணும் அப்படின்னு தாங்க சொல்லணும். நீங்கள் என்ன ரொட்டீனாக செய்கிறீங்களோ அதை அப்படியே செஞ்சுக்கலாம். புதிய விஷயங்கள் புதிய காரங்களில் ஈடுபடும் பொழுது இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இது செஞ்சால் நமக்கு நன்மையா தீமையா அலசி ஆராய்ஞ்சி குடும்ப உறுப்பினர்களோடு டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்கள் புதிய விஷயங்களை செய்கிறது தான் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்க. அதே சமயத்தில் இந்த சூரியன் பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி பிப்ரவரி 13ஆம் தேதி எங்கே போய் அமர்றாரு? 2ஆம் இடத்துல போய் அமர்றாருங்க. அங்கோ சனி பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்காரு. அப்போது தனம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கும். பொருளாதாரம் ஏற்ற தன்மையை தான் தரும். ஆனால் 8ஆம் அதிபதி போய் அங்கே போய் உட்காரு தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில், அங்கே ஒரு பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அப்போ தனம் கிடைக்கும், தனத்தில் பிரச்சனையை உருவாக்கும். எப்படி? 3ஆம் நபர்களை நம்பி நீங்க பணத்தை கொடுக்காதீங்க. தேவையில்லாத ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயத்துல கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணுங்க. குடும்பத்துல அந்த 8ஆம் அதிபதி இணைகிறாரு. அப்போ குடும்பம் கணவன் மனைவியோட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு போகணும் அப்படிங்கிறது தாங்க அமைப்பு. சின்ன சின்ன ஈகோ விஷயங்கள் உங்களுக்கு தலையெடுக்கும். ஏன்னா சனியும் சூரியனும் ரெண்டுமே எரிச்சல் படக்கூடிய கிரகம், எதிரெதிர் கிரகங்கள் அல்லவா. அப்போ இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கெடுதலை செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சூரியன் தாங்க. அவர் குடும்பஸ்தானத்தில் உட்கார்றாரு. அப்போ ஏதாவது ஒரு வாக்குவாதங்களை கொடுக்கக்கூடிய தன்மை, தேவையில்லாத இடத்துல வாக்கு கொடுக்கறதும், தேவையில்லாத விஷயத்துல பண விஷயங்கள்ல முன்பின் தெரியாதவங்களோட கலந்து ஏதாவது செய்யறதும், இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும். ஆழமாக மனதில் பதிய வச்சு கொள்ளுங்க. குடும்பத்தினரோடு கொஞ்சம் அந்யூன்யத்தோட செயல்படுத்திக்கணுங்க. ரொட்டீனாக நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை செய்யலாங்க. ஆனால் உங்களுக்கு ராகு 3ல் இருக்கிறது உங்களுக்கு நன்மையை தரும். அப்போது ராகு யாரு? வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய அம்சத்தில் இந்த மாதம் இருக்குதுங்க. நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டில் போயிட்டு வேலை பார்க்கணும். அதற்கான முயற்சி, நீங்கள் எடுக்கிற முயற்சி உங்களுக்கு அனுகூலத்தை தருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட அதர் ஸ்டேட் சம்மந்தப்பட்ட அல்லது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு உறுதியோடு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே திருப்திகரமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. 4ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துட்டு இருக்காரு. தாயினுடைய உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாங்க. தாயினுடைய அரவணைப்பு இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்கலன்னா அந்த தாயின் அரவணைப்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. தாயை விட்டு பிரிஞ்சவங்க எல்லாம் ஒன்று சேர்றதுக்கான அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. ஒரு வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்க இந்த மாதத்தோடைய பிற்பகுதி உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். அப்போ வண்டி வாகனங்கள் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், ஒரு இடத்த வாங்கணும் அப்படின்னு இருக்கவங்க டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்கா அப்படிங்கிறத அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டு வாங்குங்க.
இல்லைன்னா ஏதாவது ஒரு கெடு பலன்கள், ஒரு தொந்தரவு வர்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குதுங்க. சரி, அந்த குருவினுடைய பார்வை 12ஆம் இடத்தின் மீது பதிகிறது. அதாவது 4ஆம் இடத்துல இருந்துகிட்டே 8ஆம் இடம், 12ஆம் இடம். அப்போ உங்களுக்கு சிறப்பு அப்படின்னா வெளிநாட்டு வாழ்க்கை அல்லது அதர் ஸ்டேட்டுக்கு போகக்கூடிய தன்மை. ஒருவேளை நீங்க அப்ளை பண்ணி காத்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இங்கேயே கிடைக்குமா அப்படின்னா, நான் வெளிநாட்டில் அப்ளை பண்ணுறேன் கிடைக்குமானா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அது கிடைக்கிறதுக்கான 100% வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. ஒரு இடமாற்றம், இப்போது வடக்கு நோக்கி பயணம். நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க, கேரளாவாக இருக்கலாம், இல்லை கர்நாடகாவாக இருக்கலாம், அல்லது ஒரு டெல்லி சைடு, இந்த மாதிரியான மத்திய பணி சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு அதற்கான எக்ஸாம் எழுதிருக்கீங்க, வேலைக்காக காத்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு அனுகூல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். சொந்த ஊரை விட்டு, சொந்த மாநிலத்தை விட்டு, சொந்த டிஸ்ட்ரிக்டை விட்டு அதர் டிஸ்ட்ரிக்ட், அதர் ஸ்டேட், வெளிநாடு, இந்த மாதிரியான விஷயத்துக்கு அனுகூலம் உள்ள ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாங்க. குழந்தையினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்க போகுது. உங்களுடைய குழந்தைகளின் நலன்கள் ரொம்பவே நல்லா இருக்கு. 5ஆம் அதிபதி யாரு? சுக்கிரன்ங்க. அவர் 12ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. அப்போ யாரோடைய சேர்ந்திருக்காரு? செவ்வாய் 10, 11வது அதிபதிகளோட இணைஞ்சு குருவினுடைய பார்வை, குழந்தை காரகனான அந்த குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறாருங்க. அப்போ குழந்தை காரகனுடைய பார்வை குழந்தை ஸ்தானாதிபதி பதிகின்ற காரணத்தால குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். குழந்தைகளுடைய படிப்பு நல்லா இருக்கும். குழந்தைகள் வெளிநாட்டில் படிக்கலாம், வெளியில போய் படிக்கலாம், ஹாஸ்டல் தங்கி படிக்கலாம். இது எல்லாம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தக்கூடிய அம்சங்கள். கடன் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். கடன் தன்மை உங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டிக்கு மேலே போகாமல் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. திருமணம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தடைகளை ஏற்படுத்தலாம். அது நிதர்சனமான உண்மைதான். அப்போது ஒரு நல்ல வரன், ஒரு முறைக்கு 2 வரை நீங்கள் செக் பண்ணி தான் பார்க்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அப்போது வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் இந்த மாதம் நீங்கள் போகக்கூடாது அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருந்துக்கோங்க. நெகட்டிவ் அப்படின்னா போகக்கூடாது. உங்களுடைய உள்மனசு ஆழமாக உங்களுக்கு சொல்லிடும். கேது பகவான் புதனுடைய வீட்டில் தான் இருக்கிறாருங்க. அப்போ புதன் வீட்டில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு நல்லதை தான் செய்வார். அப்போ நல்ல ஞானோதயம் உங்களுக்கு பிறக்க போகுது. அப்போ உங்களுடைய உள்ளுணர்வு சக்தி அதிகரிக்க போகுது. உங்களுடைய உள் மனதில் இது செஞ்சால் நல்லது, இது செஞ்சால் நல்லதில்லை அப்படிங்கிறது ஆழமாக பதிவிட போகுதுங்க. உள் மனசு என்ன செய்கிறதோ அதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான அமைப்பு. 10ஆம் இடத்தை குரு பகவானுடைய பார்வை பெற்றிருக்குதுங்க. அப்போ உங்களுக்கு மாற்றம் என்பது உறுதி. வேலையை விட்டவங்களுக்கு, வேலை சரியான வேலை இல்லை அப்படின்னு இருந்தவங்களுக்கு இந்த மாதத்தோட பிற்பகுதியில் உங்களுக்கு நீங்கள் நினைச்ச மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய தன்மை. ஆனால் வேலைக்கு மட்டும் அவசரப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு நீங்கள் விட்டு விடக்கூடாதுங்க. ஏன்னா சூரியனும் செவ்வாயும், இந்த சூரியன் 2ஆம் இடத்துல போய் அமர்ந்து 8ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால உங்களுக்கு கோபங்கள், ஆக்ரோஷங்கள், அப்போ கோபம் ஆக்ரோஷம் பட்டு அவசரப்பட்டு வேலையே இந்த மாதம் விட்டுடாதீங்க. அப்போ கொஞ்சம் அனுசரித்து செல்றது தான் உங்களுக்கு சிறப்பு. மேல் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட போகிறதில்லைங்க. 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் சனி பகவான் பார்க்கிறாரு. அப்போ நிச்சயமா நல்ல உழைப்பை போட வேண்டும். உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நீங்கள் இஷ்ட தெய்வத்தை சென்று வழிபடுறது, ஆன்மீக காரியங்கள் ஈடுபடுவது நிச்சயமாக உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா சனி பகவான் குருவை பார்க்கறதுனால உங்களுக்கு ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் நாட்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது அமைப்பு. கேது பகவான் 9ஆம் இடத்துல இருக்கின்றாருங்க. அப்போ ரிசர்ச் சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய கண்டுபிடிப்புகள், அதற்கும் ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய அம்சமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்க போகுதுங்க. அதே சமயத்தில் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பலத்தோடு இருக்கின்றதால
சூரியனோட சனி பகவான் சேர்ந்து இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் சிவன் கோவிலுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவனை வழிபடும் பொழுது நிச்சயமாக உங்கள் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள், மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரப்போகுது. இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாதுங்க. மற்றபடி இந்த மாத கிரகநிலைகள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக தாங்க இருக்குது. எல்லாமே நல்லதாக தான் நடக்க போகுது. மேலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்க நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.